வாழ்க வளமுடன். நேர்மையா இரு. இந்த காதலுக்கும், கடனுக்கும் 2க்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த காதல் பண்றவன் என்ன செய்வான்? யார் பேச்சும் கேட்கவே மாட்டான். காதல் செய்யாதடா, வேணாம்டா, பெத்தவங்க சொன்னத கேளுடா, பெத்தவங்க சொல்றத கேட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணு, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். கல்யாணத்துக்கு காதல் பண்ணுறத விட, கல்யாணம் முடிச்சுட்டு காதல் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை, லைஃப் நல்லாயிருக்கும். உன்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியா வாழலாம். நீ சந்தோஷமா இருக்கலாம். பிள்ளை குட்டி வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்டா, கேட்கவே மாட்டான். நம்ம அப்படி சொல்கிறோமோ, கோளாறு சொல்கிறோமோ அவர்களுக்கு நம்ம ஒரு எதிரியா தெரியும். இவன் என்னடா சொல்கிறதே காதல் பண்ணாதுன்னு சொல்லி. ஏன்டா இன்றைக்கி நாட்டில் காதல் இந்த கத்திரிக்காய் பண்ணி நிறையா பேர், பல பேர் காணாமல் போயிட்டான். அப்புறமேலுக்கு ஒரு ஒரு அம்மா அப்பா சொல்கிற மோசையோ, ஒரு நண்பன் சொல்கிற மோசையோ கேட்குறது கிடையாது. அவனுக்கா ஒரு குழந்தை குட்டி உருவான பின்னாடி அப்போ ஒரு குடும்ப கஷ்டத்தில் இருக்க மோசத்தையும் அப்போ தான் உணர்வேன். ஆஹா, நம்ம செஞ்சது தப்பு. ஏன்டா ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னா ஒரு பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைண்டா, அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ சொல்கிற மோச ஒரு மனைவியாக இருந்தாலும் ஒரு கணவன் இருந்தாலும் கொஞ்சம் சொன்னடி கேட்பாங்க, கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த வாழ்க்கை லைஃப் லாங் நல்லா இருக்கும். இன்னொன்று, இந்த கடன் ஒரு கடல் மாதிரி. இந்த கடலில் போய் கொஞ்சம் தவறி ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்துட்டோம்டா, அது கடல் மாதிரி. அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதில் ஒரு முடிவில்லாமல் போய்க்கே இருக்கும். ஏன்டா இந்த கடன் வாங்குறதுல கடன் கொடுத்தவன் நினைப்பேன், எப்படா இவன் தரப்போகிறேன் அப்படின்னு நினைப்பேன். இந்த கடை வாங்கணும்னு நினைப்பேன், எப்படா அவனுக்கு கெட்ட போகிறேன்னு நினைப்பேன். ரெண்டுலையுமே நிம்மதி இல்லாமல் நம்மளை இழுத்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். என்றைக்குமே விரலுக்கேற்ற வைக்க சொல்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலை, ஒரு திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு, இப்படி செலவில் நீங்கள் கடை வாங்கிட்டீங்கடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அப்படியா கிடையாது. எதுக்கு கடை வாங்குறான்ட்டு மனுஷன் தெரியல. ஏன்டா நிறையா பேர் இன்றைக்கி பாருங்கள், கடை நல்ல காரியத்துக்கு வாங்கவே மாட்டாங்க. பகுமானம், அடுத்தவன் இப்படி பண்ணுறியான், இவன் இப்படி பண்ணுறியான் என்ற பகுமானத்தில் தான் இன்றைக்கி நாட்டில் நிறையா பேர் கடை வாங்கி நாடு ஒரு வெடியாக இன்றைக்கி இந்த ரெண்டுலேயுமே காதல், இந்த கடன் ரெண்டுலேயுமே நாளுக்கு நாள் உள்ளே இழுத்து கொண்டு கடன் வாங்குறவங்களையும் கடன் கொடுக்குறவங்களையும் எல்லாத்தையுமே நிம்மதியெல்லாம் ஆக்கி இப்படியே உலகம் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷம். இப்போ ஃபோன் வந்துச்சு. இந்த யூடியூப் பொறுத்தளவுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நல்லா கருத்து சொல்லியிருப்போம். ஒன்று, நமக்கு இந்த மைக்கை தோட்ட மாரி நல்லா கருத்துலாம் யோசிச்சுப்போம், எடுத்துருக்க சொல்ல வராது. மைக்கில் போய் யாராச்சுங்க எவ்வளோ ஒரு காரியக்காராலையும் மைக் விட்டு பேச சொல்கிறோமோ பேசுங்க, பேச்சு வராது. அதேமாரி நல்லா ஒரு கருத்து நல்லா ஒரு பதிவு பண்ணியிருப்போம். அப்போ அதை திடீர்னு ஃபோன் வந்துடும். அடுத்து இந்த யூடியூப் பொறுத்தளவுக்கு கருத்து சொல்கிறோமோ ஃபோன் சவுண்டோ மைக் சவுண்டோ அது கேட்டால் காப்பிரைட் போட்டுருவாங்க. அதனால தான் நானும் ஃபோன் வரவும் தள்ளி கொண்டே போனேன். திருப்பியும் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு. வெயிலில் ரொம்ப போனால் கிளர் அடிக்குது, பேச தெரியாது, வாய்ஸும் கிளியராக இருக்காது. இந்த கடலும் ஒரு வழியாக உங்களை நிம்மதியாக வாழ விடாது. அதனால் எப்பயுமே கடன் வாங்குகிற மோசையும் இந்த காதல் விழுகிற மோசையும் இது ரெண்டுமே தேவையில்லாத வேலை. இது ரெண்டையும் செய்யாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, உங்களுடைய குடும்பம் எல்லாமே நிம்மதியெல்லாம் போயிடும். அதனால் கடனும் நமக்கு தேவையில்லை, காதலும் நமக்கு தேவையில்லை. நம்ம லைஃப் லாங் நல்லா இருக்கணுமா, மகிழ்ச்சியாக வாழணும்டா, இது ரெண்டுலையுமே விழுகாதீங்க. உங்கள் லைஃப் சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதநேயத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.